காவேரி ரிவர் டிஸ்பியூட் நாம் இன்னைக்கு கண்ணு முன்னால பார்த்துட்டு இருக்கோம். கர்நாடகாவில் பிஜேபி கவர்மெண்ட் இருக்கிற வரைக்கும் காவேரி வாட்டர் டிஸ்பியூட் பெருசா எதுவுமே வரல. நம்ம ஜூன் மாசம் மேட்டூருக்கு வர வேண்டிய தண்ணியை நம்ம சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் அதை கவர்மெண்ட் கெசட் வந்ததுக்கு அப்புறம் வருஷம் ஒழுங்கா தான் வந்துட்டு இருக்கு. என்னைக்கு கர்நாடகாவில் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்ததோ அன்னையிலிருந்து காவிரி பிரச்சனை திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. அப்ப இதுக்கு காரணம் யாரு? இங்க இருக்கிற திமுக அரசு, அங்க கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் அரசோட காவிரி பத்தி பேச மாட்டாங்களாம். சட்டப்பேரவையில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்கள் சொல்றாரு, நாங்க எழுந்திருச்சு கேட்கிறோம், உங்க அரசாங்கம் தான், உங்க கூட்டணி அரசாங்கம் தாங்க இருக்குன்னு, நாங்க காவிரி பத்தி பேச மாட்டோங்க அப்படின்னு சட்டப்பேரவையில பதில் அளிக்கிறாருன்னா, காவிரி மாதிரியான மிக முக்கிய நீராதார பிரச்சனையில கூட உங்க கூட்டணி அரசோட நீங்க பேச மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அப்ப அந்த இண்டி கூட்டணி எதுக்கு இருக்கு? அந்த இண்டி கூட்டணி மக்களுக்கு என்ன நல்லது செய்ய போகுது? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அம்ரித் சரோவர் இந்த நாடு முழுக்க எங்கெங்கெல்லாம் நீர் ஆதாரத்தை பெருக்குவதற்கு, நீர் வளத்தை பாதுகாப்பதற்குன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ண ப்ராஜெக்ட்ஸ் இருக்கோ அதை தமிழ்நாட்டில் பெரிய அளவில் நிறைவேற்றவில்லை. அதனால இன்று கோடை காலத்துல தமிழகத்தினுடைய பல்வேறு நகரங்கள் குடிநீருக்கே சிரமப்படக்கூடிய நிலைமை உருவாயிருக்கு. எஜுகேஷன், ஹெல்த், இது எல்லாமே ஒரு டேட்டாஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. மாநிலத்தில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆட்சிக்கு வந்து 3 வருடங்கள் ஆகியும் கூட அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில சொன்ன ஆசிரியர்கள் நியமனம் அப்படிங்கிறது நடக்கல. கோவை தெற்கு தொகுதியில ஒரு எம்எல்ஏவாக கூட இங்க இருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளிகள்ல ஆசிரியர்கள் இல்லை இல்லை அப்படிங்கிறத பல முறை நாங்க ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கு ஒரு டீச்சர், குறிப்பா ராமநாதபுரம் பகுதி, உக்கடம் பகுதியில 5வது வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய கார்பரேஷன் பள்ளிகள்ல 5 வகுப்புக்கு சேர்ந்து ஒரு ஆசிரியர் இல்ல 2 ஆசிரியர் தான் இருக்காங்க. ஒரு பக்கம் என்னங்கிறோம், மேற்கல்வியில அதிகமா தமிழ்நாட்டில் என்ரோல்மெண்ட் இருக்கு, எஜுகேஷன் லிட்ரஸி ரேட் ஜாஸ்தி இருக்கு, எஜுகேஷன்ல நாங்க தமிழ்நாடு வளர்ந்துருக்கோங்கிறோம். ஆனா இன்னைக்கு சிச்சுவேஷன் என்ன? ஆசிரியர்கள் பற்றாக்குறை அப்படிங்கிறது கல்வியை மிகவும் பின்தங்கிய நிலைமைக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. அதிலும் குறிப்பாக ஏழை குழந்தைகள் படிக்கின்ற அரசு பள்ளிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.